என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஆணவம் அழிந்ததடி நாவல் பகுதி 9. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். அரண்மனை போன்ற அழகான அந்த வீட்டை கண்களால் ஒரு முறை சுற்றி பார்த்த சந்தனா உற்றார் உறவினர், ஏதோ பையன் பிச்சைக்காரன் அப்படி இப்படின்னு அந்த கனகா சொல்லிட்டு தெரிஞ்சாளே, பார்த்தா ரொம்ப பெரிய இடம் மாதிரில தெரியுது என்று தங்களுக்குள் கூறிக்கொள்ள, இதே கேள்வியை கலா லதா இருவரும் கனகாவிடமே கேட்டுவிட, அட நீங்க வேறக்கா, இது மாப்பிள்ளையுடைய வீடு கிடையாது, மாப்பிள்ளையோட மாமா வீடு. அவர் ரொம்ப வசதியானவரு. ஏதோ பாவம் பரிதாபம் பார்த்து அவர் வீட்டுல கல்யாணத்தை நடத்த அனுமதி கொடுத்திருக்காரு. கனகா கூற, ஆங்காங்கே ருத்ரனின் புகைப்படம் தொங்குவதை கண்ட கலா, கனகா இந்த பையன் இது யாரு? ராஜக்கலையோட இளவரசன் மாதிரில இருக்கான் என்று கேட்க, வந்தவர்களை அமர வைத்து டீ கொடுக்க ஆரம்பித்திருந்தனர். சந்தனாவை அழகான ஒரு தனி இருக்கையில் சில பெண்கள் தோழிகள் போல் வந்து அழைத்து சென்று அமர்த்த, ஓர பார்வையால் அந்த காட்சியை கண்ட சித்திக்கு பொறாமையில் வயிறு எரித்தது. ஒரு நாள் கூத்திது, ஆனாலும் நமக்கு வயிறு எரியுதே. அவள் மனம் புலம்பியது. நடப்பவற்றை அழகியும் பொறாமையோடுதான் பார்த்து கொண்டிருந்தாள். சந்தனாவை கவனித்துக் கொண்டிருந்த சித்தி கலா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. கலா மீண்டும் அதே கேள்வியை கேட்க, தெரியலக்கா, மாப்பிள்ளையோட மாமா பையனாதான் இருக்கும், கண்டவங்க போட்டோவை எடுத்து இப்படி மாட்டுவாங்களா என்றவள், ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துட்டேன் என்று கூறிவிட்டு சந்தனா அப்பா அருகில் வந்தாள். எனக்கு இந்த பையனை பாத்தீங்களா? எவ்வளவு அம்சமா, அழகா, கம்பீரமா, உயரமா, ராஜகலையோட இருக்கான். நம்ம பேசாம நம்ம அழகிக்கு இந்த பையனையே பேசி முடிச்சிடலாமா? அப்பா சித்தியை ஒரு முறை முறைக்க, ரொம்ப பெரிய இடம்னு தெரியுது, இவங்க எல்லாம் நம்ம வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க மாட்டாங்கன்னு புரியுது, ஆனாலும் சம்மந்தியோட அண்ணன் வீடு தானே, சம்மந்தி கிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாமேன்னு சித்தி இழுக்க, வெளியாட்கள் முன்னாடி வாங்கி கட்டிக்காத, வாய மூடிட்டு ஒரு ஓரமா போய் நில்லு. அப்பா குரலை தாழ்த்தி கூற, சித்தி அங்கிருந்து நகர்ந்து வேறு ஒரு இடத்தில் சென்று நின்று கொண்டாள். அது வழியாக வந்த இளைஞனை அழைத்த சித்தி, தம்பி, நீங்க இந்த வீட்டுல இருக்கிறவங்களுடைய உறவுக்காரரா என்று கேட்டாள். இல்லைங்க, நான் இந்த வீட்டுல வேலை பாக்குறேன். அந்த இளைஞன் அணிந்திருக்கும் உடையை ஏற இறங்க பார்த்து வியந்த சித்தி, அப்படியா? அப்ப இந்த ட்ரெஸ்? இது எங்க யூனிஃபார்ம். யூனிஃபார்மா? ஆமாங்க. சரி, இந்த போட்டோல இருக்கிற இந்த தம்பி யாரு என்று கேட்க, வியப்போடு அவளை பார்த்த அந்த இளைஞன், நீங்க பொண்ணு வீட்டுக்காரங்களா என்று கேட்டான். ஆமா. தூரத்தூரவா? இல்ல, நான் பொண்ணோட சித்தி. அப்படி இருந்தும் ருத்ரன் சார் யாருன்னு கேக்குறீங்க? ருத்ரன் சாரா? அதிர்ச்சியோடு சித்தி கேட்க, ஆமாங்க என்றான். அதாவது மாப்பிள்ள? ஆமாங்க. சித்திக்கு அதிர்ச்சி. இவ்வளவு அழகான முகமா அப்படி செதஞ்சு போச்சு, பாவம்தான். தனக்கு தானே கூறிக்கொண்ட சித்தி, சரி, ருத்ரனோட மாமா வீடு தானே இது, எங்க இதுக்காக ருத்ரனுடைய போட்டோவை மாட்டி வச்சிருக்காங்க? இல்லங்க, இது அவங்க மாமா வீடு கிடையாது, இது ருத்ரன் சார் வீடுதான். அதை கேட்டு சித்திக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. என்ன, ருத்ரன் வீடா என்று கேட்க, ஆமாங்க என்று கூறிய அந்த இளைஞன் அங்கிருந்து நகர்ந்தான். அப்போதுதான் விழி மூடி ஒரு வீல் சேரில் அமர்ந்திருக்கும் ருத்ரனை இரு இளைஞர்கள் சேர்ந்து உருட்டி கொண்டு வந்து ஹாலில் போடப்பட்டிருந்த இரு இருக்கைகளின் அருகில் நிறுத்தினர். சார் பதிவாளரும் அவருக்கு துணையாக அவரோடு வந்தவரும் வந்து அந்த இரு இருக்கைகளில் அமர, ருத்ரனின் முகத்தை கண்டு சித்திக்கு மேலும் அதிர்ச்சி. இங்க என்ன நடக்குது? தனக்கு தானே கேட்டுக்கொண்டாள் சித்தி. ருத்ரன் தான் மாப்பிள்ளை என்று அறியாதவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. சந்தனாவும் இது ருத்ரனின் மாமா மகன் என்று நினைத்து விட்டாள். இவருக்கு என்னாச்சு? இவரு ஏதாவது விபத்துல சிக்கிட்டாரா? கண்ணை மூடி உட்கார்ந்திருக்காரே, யாரையுமே பார்க்க மாட்டேங்கிறாரே தனக்குள் கூறிக்கொண்டாள் சந்தனா. அப்போதுதான் தன் வீல் சேரை உருட்டி கொண்டு ருத்ரனின் அருகில் வந்த கற்பக அம்மா, எல்லாரும் முதல்ல என்ன மன்னிக்கணும், ரொம்ப குறிப்பா சந்தனா என்றவர் சந்தனாவை பார்த்தார். என்னுடைய மகனோட சொத்தை பார்த்து ஆசைப்பட்டு எந்த பொண்ணும் அவனை கட்டிக்க கூடாதுன்னு நினைச்சுதான் இப்படி ஒரு நாடகம் போட வேண்டியதா இருந்தது. என்னுடைய மகனுடைய முகம் எதுவும் சிதைஞ்சு போகல. இதுதான் என்னுடைய மகன், பேரு ருத்ரன். அதை கூறும்போது பொதுவாக அனைவரையும் பார்த்து கூறினார்.
இந்த வீடு இது எங்க வீடுதான் என்று கூற கலா, லதா உட்பட கனகா பற்றி அறிந்த அனைவரும் கனகாவை பார்த்தனர். அவள் முகத்தில் ஈ ஆடவில்லை. அழகியும் சித்தியின் அருகில் தான் நிற்கிறாள். திகைத்து போய்தான் அவளும் நின்று கொண்டிருக்கிறாள். ஆனால் சந்தனா அப்பா மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி போனார். தன் மகளுக்கு இவ்வளவு பெரிய இடத்தில் திருமணமாகும் என்று அவர் கனவில் கூட எண்ணி இருக்கவில்லை. இவ்வளவு பெரிய இடம் என்றால் கண்டிப்பாக தன் மருமகனை இந்த உலகத்தின் எந்த மூலைக்காவது கொண்டு சென்று குணமாக்கி விடுவார்கள் என்ற நம்பிக்கையும் அவர் மனதில் பிறந்தது. முதல் முறை தன் மனைவி அவள் அறியாமல் தன் மகளுக்கு நல்லது செய்திருப்பதை நினைத்து நன்றியோடு அவளை பார்த்தார். பேய் அறிந்தாற் போல் நிற்கும் அம்மா மகளை கண்டதும் அவருக்கு குபீர் என்று சிரிப்புதான் வந்தது. அதை மிகவும் சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டார். கற்பக அம்மா தொடர்ந்து பேசினார். கூடிய சீக்கிரமே என்னுடைய மகன் குணமாயிடுவான். அது வரைக்கும் அவனை அன்பா பாத்துக்க அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணை தேவைப்படுது. அதனாலதான் அவசரமா இந்த கல்யாணத்தை நான் பண்ணி வைக்கிறேன் என்று பொதுவாக கூறியவர் மீண்டும் சந்தனாவை பார்த்தார். சந்தனா, எந்திரிச்சு வந்து ருத்ரன் பக்கத்துல உட்காருமா என்று கூற நடக்கும் எதையும் நம்ப முடியாமல் ஒரு சிலை போல் எழுந்து நின்றாள் சந்தனா. அவளது அந்த நாற்காலியை 2 இளைஞர்கள் தூக்கி வந்து ருத்ரனின் அருகில் வைக்க அவள் வந்து அதில் அமர்ந்தாள். சில நிமிடங்களில் திருமணம் பதிவு செய்யப்பட்டது. ருத்ரனின் கையை பிடித்து கை நாட்டு வைத்தார் சார் பதிவாளர். பேனாவை எடுத்து சந்தனாவின் கையில் கொடுக்க, இல்ல நானும் கை நாட்டை வைக்கிறேன் அவள் கூற, சார் பதிவாளர் மையை எடுத்து அவளிடம் நீட்ட அவளும் கை நாட்டு வைத்தாள். இப்போ என் மகனால சந்தனா கழுத்துல தாலி கட்ட முடியாது. ஆனா என் மகன் கூடிய சீக்கிரமே குணமாயிடுவான். அதுக்கப்புறமா ஊரை கூட்டி சந்தனா கழுத்துல தாலி கட்ட வைக்கலாம். இப்போ வந்தவங்க போய் சாப்பிடலாம். மதிய விருந்து இருக்கு, அதையும் முடிச்சிட்டு தான் எல்லாரும் இங்க இருந்து கிளம்பணும் என்று கற்பக அம்மா கூற, விழிமூடி அமர்ந்திருந்த ருத்ரனின் வீல் சேரை அந்த 2 இளைஞர்களும் சேர்ந்து உருட்டி கொண்டு ஒரு அறைக்குள் சென்றனர். கலா, லதா இருவரும் கனகா அருகில் வர, கனகா அங்கிருந்து நழுவ முயல அவளை அங்கும் இங்கும் அசைய விடாமல் இருவரும் இருபுறமும் நிற்க அசடு வழிய சிரித்தாள் கனகா. என்னவோ மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பிச்சைக்காரங்க கல்யாண செலவுல பாதிய உன்கிட்ட கேட்டாங்க அப்படியெல்லாம் சொன்ன. பட்டு புடவை நகையெல்லாம் கூட நீ வாங்கினதா சொன்ன. கலா கேட்க, ஏண்டி உனக்கு இந்த பொழப்பு? 2000 இல்ல 3000 இதுக்குள்ளதான் கல்யாண சேலைய சந்தனாவுக்கு எடுத்து கொடுப்பேன்னு நீ சொன்னத கொடியில துணி காய போடும் போது நான் கேட்டுட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட நீ 50,000 75,000 1 லட்சத்துக்கு சந்தனாவுக்கு சேலை எடுத்து கொடுத்தியா? நாங்க என்ன காதுல பூவாடி சுத்திட்டு இருக்கோம்? நாங்க உனக்கும் சொந்தக்காரங்க, உன்னுடைய புருஷனுக்கும் சொந்தக்காரங்க. ஆனா சந்தனா அம்மா எங்களுக்கு உறவில்லை. அதனாலேயே மத்தவங்க உன்ன குடும்பக்கார சித்தின்னு சொல்லும் போது அவ வேதனை அவளுக்கு. அவதானே அந்த பிள்ளைய பாத்துக்கிறா, நீங்க யாராவது பாத்துக்கிறீங்களா அப்படின்னு உனக்கு சப்போர்ட் பண்ணோம். அதுக்கு எங்களை நாங்களே செருப்பால அடிச்சுக்கணும்டி. கலா கூற, அக்கா வாங்க சாப்பிடலாம். நாம இன்னைக்கு வரைக்கும் பார்க்காத சாப்பாடெல்லாம் இருக்கு. ஒரு உறவுக்கார பெண் வந்து கலா, லதாவை அழைக்க, இந்த கல்யாண சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவாச்சு கனகா? நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க என்று லதா கேட்டாள். கனகா தலை குனிந்து போனது. அந்த உறவுக்கார பெண் இருவரின் கையை பிடித்து அங்கிருந்து அழைத்து சென்றாள். காலை உணவை முடித்த உறவினர்களில் சிலர் வீட்டை சுற்றி பார்க்க, சில உறவினர்கள் ருத்ரனை பார்ப்பதற்காக அவனது அறைக்கு வந்தனர். ஆடாமல் அசையாமல் கோமாவில் கிடப்பது போல் படுத்து கிடந்தான் ருத்ரன். அவனது அறைக்குள் யாரேனும் வருகிறார்கள் என்றால் உடனே அவனுக்கு மெல்லிய சத்தத்தில் அலாரம் அடிக்கும். அவன் சுதாரித்துக் கொள்வான். காலை உணவை முடித்துக் கொண்ட சந்தனா உறவினர்கள் வீட்டை ஒரு சுற்றி வரும்போது மதிய உணவுக்கு நேரமாகிவிட்டது. அனைவரும் மதிய விருந்தையும் உண்ட பிறகுதான் விடை பெற்றனர். அழகியும் சித்தியும் சந்தனாவிடம் ஒரு வார்த்தை கூட கூறாமல் சென்று காரில் ஏறி அமர்ந்து கொண்டனர். மற்ற உறவினர்கள் அனைவரும் சந்தனா கரத்தை பிடித்து, இனிமே உனக்கு நல்ல காலந்தாமா, நீ நல்லா இருப்ப என்று வாழ்த்தி விட்டுதான் விடை பெற்றனர். அப்பாவிடம் விடை பெறும் போது மட்டும் சந்தனா உடைந்து போனாள். அப்பாவை கட்டிக்கொண்டு அவள் அழ, அப்பாவும் அவளை ஆற தழுவி சமாதானம் செய்ய முயன்று தோற்று அழுது விட்டார். சமந்தி, எதுக்காக 2 பேரும் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? நீங்க ஆட்டோ டிரைவர் தானே? இது வழியா சவாரி போகும் போதும் வரும்போதும் சந்தனாவை வந்து பாத்துட்டு போங்க. சந்தனாவுக்கும் ஆறுதலா இருக்கும், உங்களுக்கும் ஆறுதலா இருக்கும். கற்பக அம்மா கூற, கண்டிப்பா வருவேன். சவாரி போகும்போதும் வரும்போது இல்ல, என் பொண்ண பாக்குறதுக்காகவே அடிக்கடி வருவேன் என்று கூறி விடை பெற்றார் அப்பா. அனைவரும் சென்ற பிறகு சந்தனாவை ருத்ரன் அறைக்கு அனுப்பி வைத்தார் கற்பக அம்மா.
இனி என்னுடைய மகனை பாத்துக்க வேண்டியது நீதாம்மா என்று கூறிதான் அனுப்பி வைத்தார். அறைக்குள் வந்த சந்தனா ஆடாமல் அசையாமல் படுத்திருக்கும் ருத்ரனின் அருகில் வந்தாள். இவ்வளவு அழகான உங்களை கடவுள் படுக்கையில தள்ளிட்டாரே, ஆனா நீங்க இப்படியே படுக்கையிலேயே இருந்துட மாட்டீங்க. கூடிய சீக்கிரமே நீங்க குணமாயிடுவீங்க. அதை விடுங்க, இப்ப இங்க நடந்த ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ருத்ரன்? எங்க தெரிய போகுது? எதுவுமே தெரியாம நீங்க என்ன கல்யாணம் செஞ்சுக்கிட்டீங்க. உங்க அனுமதி இல்லாம நான் உங்க மனைவி ஆயிட்டேன். நீங்க சுயநினைவோட இருந்திருந்தா கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடந்தே இருக்காது. இப்பவும் எதுவும் கெட்டு போகல ருத்ரன். நீங்க கோமால இருந்து விடுபட்டு வர்ற வரைக்கும் நான் உங்களை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன். நினைவு திரும்பினதுக்கு அப்புறமா நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். அது வரைக்கும் இந்த அழகான உலகத்துக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி பறந்து திரிய போறேன். சந்தோஷமா இருக்க போறேன். என்னுடைய பாட்டி இறந்த பிறகு என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையே நான் அனுபவிச்சதுன்னு தெரியுமா? சரி சரி, என் சோக கதையை சொல்லி உங்களை வேதனைப்படுத்த விரும்பல. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ரொம்ப நேரமா இந்த பட்டு சேலையை கட்டிட்டு இருக்கேன் என்று கூறியவள், இந்த பட்டு சேலை எனக்கு ரொம்ப நல்லா இருக்கா, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டாள். ருத்ரனுக்கு சிரிப்பு வருகிறது. மிகவும் சிரமப்பட்டு அதை கட்டுப்படுத்தி கொண்டவன் ஆடாமல் அசையாமல் விழி மூடி படுத்திருக்க, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா ருத்ரன்? நீங்க கோமால தான் இருக்கீங்க. உங்களால யாரையும் பார்க்க முடியல, கண்ணை மூடி இருக்கீங்க. ஆனாலும் நான் பேசுறது உங்களுக்கு கேக்கும்னு நினைக்கிறேன். இல்ல எதுவும் கேட்கலையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க மனசுல என்ன இருக்கு? எதையுமே என்னால புரிஞ்சுக்க முடியல ருத்ரன். ஓகே, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இதோ இப்ப வந்துட்டேன் என்று கூறியவள் தன் உடையை எடுத்துக்கொண்டு உடை மாற்றுவதற்காக படுக்கை அறையின் ஒரு மூலையில் வடிவமைக்கப்பட்டிருந்த அந்த இடத்திற்கு சென்றாள். ஒரு மெல்லிய திரையிட்டு அந்த இடம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ருத்ரன் கோமாவில் இருந்தாலும் அந்த திரையை சரியாக இழுத்து மூடிய பிறகுதான் உடை மாற்ற ஆரம்பித்தாள் சந்தனா. திரைமறைவில் நிழலாக அவள் தெரிய ஒரு குறும்பு புன்னகையை உதிர்த்தவன் விழிகளை இழுத்து கொண்டான். நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள் என்று முணுமுணுத்தும் கொண்டான் ருத்ரன். பகுதி 9 நிறைவடைந்தது. பகுதி 10 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.